கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயாவுக்கும் மகேஷ்க்கும் இருக்கிற தொடர்பு என்னங்கிறத சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் ஆபத்து. இங்க இருந்து கிளம்பி போறதா நல்லது. இதுதான் கெட்டிக்காரத்தனா நினைச்சுக்கிட்டு மாயா ஒட்டோட்டமா ஓடி வந்து, டே மகேஷ், இனிமேல நம்ம இங்க இருக்க கூடாதுடா, இருந்தா ஆபத்து. இந்த சாமுண்டீஸ்வரிக்கு நம்மளை பத்தின உறவுகள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரியும்னு கேட்டா, மல்லிகா கிட்ட அவ பேசிட்டு இருந்ததை நான் காதார கேட்டேன்டா. காலையில எப்படி பார்த்தாலும் மாப்பிள்ள நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறொரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதாவும் மல்லிகாவும் சாமுண்டீஸ்வரியும் பேசிட்டு இருக்கிறதே என் காதால கேட்டேன்டா. நம்ம இங்கிருந்து கிளம்பி போறதே நல்லது. அவ ஏன் எல்லா உண்மையும் தெரிஞ்சு நம்ம கிட்ட இப்படி நடிக்கிறான்னு நமக்கு தெரியலடா. ஆனாலும் அவளுக்கு முன்னாடி நம்ம கெட்டிக்காரத்தனமா இங்கிருந்து கிளம்பி போறதே நல்லது. இல்லைன்னா அவ துப்பாக்கியால சூட் பண்ணிடுவா. ஒயினா சூட் பண்றேன்னு சொல்றவ இன்னைக்கு அமைதியா இருக்கான்னா பெரிய ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இப்படி இருக்கா. நம்ம கிளம்புறது நல்லடதா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கும்போது சந்திரா வர்றாங்க. என்ன மாயா, ஏன் மகேஷ் எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களோட விஷயம் பூரா உங்க அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஒரு சின்ன விஷயம்னா கூட துப்பாக்கி எடுத்து சொல்றேன்னு சொல்றவங்க இன்னைக்கு அவங்க பொண்ணோட வாழ்க்கை இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு எங்களை சும்மா விட்டுருக்காங்கன்னா அதுல ஏதோ உள்குத்த இருக்கு. அவங்களா எல்லா உண்மையும் நம்ம கிட்ட வரவழைக்கிறத விட அவங்களுக்கு தெரியாம நம்ம இங்க இருந்து போறதே நல்லதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோங்கிறாங்க மாயா. அடி முட்டாப்புல, கொஞ்சம் இரு, என் புருஷனை கேட்கிறேன், அதுக்கப்புறமா முடிவெடுத்துக்கலான்னு சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க சந்திரா. உங்க அக்கா கறி வேறொரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி வச்சிருக்காளா? அப்ப வேற மாப்பிள்ளை யாரு? அந்த டிரைவரா தான் இருக்கும். இன்னும் உங்க அக்கால கடத்தலாம், இல்லைன்னா அந்த டிரைவரை கடத்திடலாங்கிறாங்க. என்னங்க நீங்க ஆயோயினா கடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, புத்தியை கொஞ்சம் தீட்டுங்கிறாங்க சந்திரா. இப்ப போய் மாயாவை ரேவதி கிட்ட பேச நடந்தது எல்லாம் நடக்காத மாதிரி இந்த கார்த்தி தான் எங்களுக்கு கெட்ட பெயர் வைக்கிறான்னு போய் ரேவதி மனசு உருகிற மாதிரி இந்த மாயா பேசிட்டானா அதுக்கப்புறமா ரேவதி மனசு மாறிடும். அந்த டிரைவர் பையில மண்டபத்தை விட்டே துரத்திடுவா. ரேவதியோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். இதுக்கு இடத்துல இருக்கிற சாமுண்டீஸ்வரியை கடத்திடலாங்கிறாங்க. அடே அப்பா, அருமையான ஐடியாங்க. சரி, இப்பவே போய் மாயாவை போய் ரேவதி கிட்ட பேச சொல்றேன் அப்படின்னு சந்திரா மாயா கிட்ட சொல்றாங்க. மாயா, ரேவதி நம்புற அளவுக்கு நீ போய் அந்த டிரைவர் பையில தப்பு தப்பா சொல்லு. நிச்சயதார்த்தம் நடக்கும்போது கொஞ்ச நேரம் மகேஷை காணானது உடனே டிரைவரை தானே எங்க அக்கா மாப்பிள்ளையாக்க பார்த்தா. அதே மாதிரி இந்த கல்யாண விஷயத்திலையும் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டா அந்த டிரைவரை தான் மாப்பிள்ளையா உட்கார வச்சாலும் வைப்பா எங்க அக்கா. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு டிராமா பண்ணி எப்படியாவது ரேவதி வாயாலேயே கார்த்தியை வெளியில அனுப்ப வைங்கிறாங்க. அருமையான ஐடியா. நான் இப்பவே போய் ரேவதி கிட்ட பேசுறேன்னு சொல்லி மாயா ரேவதி பார்க்க போறாங்க. ரேவதி அவங்க ரூம்ல தனியா உட்காந்துருக்காங்க. அங்க மாயா போனதும் ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னக்கா ஏன் இப்படி பதட்டமா வரீங்க, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இந்த கல்யாணமே நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்குதுங்கிறாங்க. அக்கா என்ன சொல்றீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் தான்ங்கிறாங்க. டிரைவர் என்ன பண்ணாரு, அவர் ரொம்ப நல்லவராச்சேங்கிறாங்க ரேவதி. அப்படின்னு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ரேவதி. ஆனா வெளியில எல்லாரும் எப்படி பேசுறாங்க தெரியுமா? எனக்கும் மகேஷ்க்கும் தப்பான உறவு இருக்கிற மாதிரி வெளியில எல்லாத்துக்கிட்டையும் இந்த டிரைவர் சொல்லி வச்சிருக்கான். ஏன் இன்னைக்கு டாக்டர் அம்மா கிட்ட கூட எங்களை காட்டித்தானே உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தான். என்ன சொல்ல வந்தான் தெரியுமா? எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா? இதை கேட்கும் போது அப்படியே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது ரேவதி. அக்கா, டிரைவர் அப்படி என்னதான் சொன்னாரு, அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ரேவதி. வாயால அது எப்படி சொல்லுவேன், எனக்கே கூச்சமா இருக்கு. இருந்தாலும் உன்கிட்ட சொல்லித்தானே ஆகணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேவதி. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, சொல்றேன் கேளு. எனக்கும் மகேஷ்க்கும் தப்பான உறவு இருக்கிறதாகவும் நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அந்த மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல போய் அபார்ஷன் பண்ணிக்கிறதாகவும் மல்லிகா டாக்டர் கிட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த அம்மா எங்களை பார்த்திருந்தா தானே பார்த்தோம்னு சொல்லுவாங்க. அவங்கள நாங்க பார்த்ததில்ல, எங்களை அவங்க பார்த்ததில்ல. அப்படி இருக்க அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு இந்த டிரைவர் மல்லிகா கிட்ட சொல்லியிருக்காங்க. மல்லிகா டாக்டர் உங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஏதோ அவங்க நல்லவங்க, அதனால நான் அப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன்னு எங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன் முன்னாடி தானே எல்லாம் நடந்தது, நீயும் பாத்தீங்கல்ல. இந்த டிரைவர் எங்களுக்கு கெட்ட பேர் வச்சு தேவையில்லாம பிரச்சனையும் உருவாக்கி உன்னோட கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் ரேவதி. கண்டிப்பா அவன் இந்த மண்டபத்துல இருந்தா நிச்சயமா கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ அக்கா, டிரைவர் ராஜா அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்கிறாங்க ரேவதி. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. உங்க அம்மா ஃப்ரெண்டு மல்லிகா கிட்ட சொன்ன மாதிரி உங்க அம்மா கிட்டயும் சொல்லியிருப்பான். நிச்சயமா உங்க அம்மாவுக்கும் இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் வந்திருக்கும் பாரு. பெத்த தாய் கிட்ட கசா முசான்னு அதை இதையும் சொல்லி கொடுத்தா யார் நம்பாம இருப்பாங்க? நிச்சயமா உங்க அம்மாவும் நம்பியிருப்பாங்க. உங்க அம்மா ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. உங்க அம்மாவும் அந்த டிரைவர் என்ன சொன்னாலும் அவன் சொல்றதெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுறாங்க. அநேகமா எங்களை பத்தி தப்பு தப்பா உங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாலும் உங்க அம்மா நம்பருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனா மகேஷ் பாவம் ரேவதி உனிவே நினைச்சிட்டு இருக்கான். உங்க ரெண்டு பேத்துக்குள்ள உண்மையான காதல் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். எங்க உங்க காதலுக்கு இடையில இந்த டிரைவர் வந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க மாயா. அக்கா, நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம பயப்படுறீங்க? எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். அக்கா, ராஜாவை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா எங்களுக்கு எந்த கெடுதல் நினைக்க மாட்டார். கெடுதல் வர்றதை வேணா தடுப்பாரே தவிர இப்படியோ போகட்டுன்னு விட மாட்டாங்க. நானும் அவர் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு துளி சிறு தவறு கூட அவர்
அவர்கிட்ட கிடையாது. ஒழுக்கம், பழக்கம், வழக்கம் இது எல்லாமே ஒரு உயர்ந்த மனிதனுக்கு அடையாளமா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ராஜாவை நீங்க போய் சந்தேகப்படுறீங்களேக்கா? இது தப்புங்கிறாங்க ரேவதி. இல்ல ரேவதி, நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த டிரைவர் பையன் உங்க சொத்து மேலயும் உண்மையிலையும் ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுல இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். உனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பா இந்த கார்த்தி இங்க இருக்கக்கூடாது ரேவதி. கல்யாணம் முடியிற வரைக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்து வெளியே அனுப்பு. அப்பதான் இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் வராதுன்னு சொல்றாங்க. சரிக்கா, உங்க திருப்திக்காக எங்க வீட்டு டிரைவர் கார்த்தியை நாங்க வெளியில அனுப்புறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமான ரேவதி கேட்கவும் மாயா அப்பாடா கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த டிரைவர் பையன் எங்கேயாவது அவருக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து வெளியில அனுப்பிடு. கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். எங்களுக்கும் திருப்தியா இருக்குமல்லங்கிறாங்க மாயா. அக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அம்மாவே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். மகேஷ் தான் என் கழுத்துல தாலியை கட்ட போறாரு. இது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறாங்க ரேவதி. அப்பாடா ரேவதி, உன் வாயால இதை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? மகேஷை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும்ட்டு போறாங்க மாயா. அக்கா, கண்டிப்பா நிச்சயமா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருப்போம்க்கா. நீங்க கவலைப்படாதீங்க போங்கங்கிற ரேவதி. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நீ நம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த பக்கமா போய் ஒளிஞ்சிடுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி யார்கிட்டயாவது போன்ல பேசுறாளா இல்ல என்ன முடிவு எடுக்கிறா அப்படின்னு ஒண்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிற மாயா ரேவதி பதட்டத்தோடு நிக்கிறத பார்த்து அப்பாடா எப்படியோ அவளை நல்லா குழப்பி விட்டாச்சு. நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டா. இனிமே அந்த சாமுண்டீஸ்வரியே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொன்னாலும் ரேவதி அதுக்கு ஏத்துக்கவும் மாட்டா, ஒத்துக்கவும் மாட்டா. அப்படியோ நம்ம ரேவதியை சம்மதிக்க வச்சாச்சு, இது போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மகேஷ் கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறாங்க மாயா. சந்திராவும் வராங்க. என்ன மாயா, ரேவதி கிட்ட பேசினியான்னு கேட்கவும் பேசின மேடம், இந்த கல்யாணத்துல ஸ்ட்ராங்கா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா மகேஷ் தான் பண்ணிக்குவேன், இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டா. மாயா எப்படியோ ரேவதி கிட்டையும் பேசி அவ சம்மதத்தையும் வாங்கி வச்சிட்டியல, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, காலையில ஒண்ணு இந்த டிரைவரை இல்லைன்னா எங்க அக்கா கரையை ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தரை கடத்தி கொண்டு வச்சிடணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும்ங்கிறாங்க சந்திரா. மேடம், ரேவதியே உறுதியா இருக்கும்போது இனிமே நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க மாயா. பாட்டி, மயில் வாகனம், ராஜா, அருண், ஆனந்த் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அங்க கார்த்தி வராங்க. கார்த்தியும் நவீனும் வராங்க. என்னப்பா நவீன், கல்யாணம் பொண்ணு ரேவதியை பாத்தியான்னு கேக்குறாங்க. ஓ பார்த்தனே, ரேவதிக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் ரேவதியை பிடிச்சிருக்குங்கிறாங்க. என்ன ரேவதியை பாத்தியான்னு கார்த்தி கேட்கவும், அட ஆமா கார்த்தி, பொண்ணை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமைஞ்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க நவீன். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா மயில் வாகனம் பாட்டியை பார்த்து கஞ்சாட பண்றாங்க. பாத்தீங்களா, பொண்ணை மாத்தி விட்டுட்டு வந்துட்டேன், ரேவதியும் நினைச்சு துர்காவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த நவீன். எப்படி பார்த்தாலும் நம்ம கார்த்தி தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போறாங்க. நினைச்சதுதான் பாட்டி நடக்க போகுதுங்கிறாங்க. எப்படியோ என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். அப்பவும் என் முருகன் சொல்லியிருக்கான்ல, என் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கா. நிச்சயமா அதுதான் நடக்க போகுது. சரி, காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க பாட்டி. அடுத்த நாள் காலையில ரேவதியும் மன அலங்காரத்தோட நிக்கிறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளை கோலத்துல ரெடியாகி மணமேடிக்கு வர தயாரா இருக்காங்க. அப்பதான் ரேவதியை பாக்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி ரேவதியோட ரூமுக்கு வராங்க. ரேவதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. அம்மா, நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமாங்கிறாங்க. ரேவதி, என்ன சொல்ற, என்னமா தெரியும்? நம்ம வீட்டு டிரைவர் ராஜாவை பத்தி தானே நீங்க சொல்ல வரீங்க. ராஜா உங்ககிட்ட ஏதோ சொல்லி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி நம்ப வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ராஜா சொல்றது எல்லாம் நீங்க எதையும் நம்பிடாதீங்கம்மாங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ராஜா என்கிட்ட எதையும் சொல்லல. வாழ்க்கையை காப்பாத்திருக்காக ராஜா என்ன பாடுபட்டு இருக்காங்கிறது எனக்கு மட்டும்தான். ரேவதி, இது உன்னோட வாழ்க்கை. டிரைவர் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பார். நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். ஆனா இந்த ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி மாயா மகேஷோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ரேவதி ரிப்போர்ட் பாக்குறாங்க, அதிர்ச்சியில் நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.